தமிழக அரசின் அராஜக போக்கை கண்டித்து தீட்சிதர்களுக்கு ஆதரவாக சாகும் வரை நிர்வாண ஜலகிரீடை போராட்டம் இந்து மக்கள் கட்சி சார்பாக நடத்தப்படும். கொண்டு பிடிச்சி எது வெளியே வந்துடாம பாத்துக்கலாயே. அம்மாரே அம்மாரே தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்குத்தான் இருக்கென்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். அண்ணே வாங்க போ. நம் கௌரவம் அங்கே தலை கவிழ்ந்து வதைக்கப்பட்டுக் கொண்டிருக்க நீரல்ல நம் கண்கள் தீ கட்ட வேண்டும். வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா அதி வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா யாருன்னு அவங்க கிட்ட சொல்லு. தேவர் மழைன்னு சொல்லு. ரத்தமும் வார்த்தையும் சிந்தினால் அள்ள முடியாது கட்டப்பா. அதுவும் உன் கையால் அந்த வல்லவத்தை என் தோல்ல போட வைக்கல. நான் தேவையில்லையா, நான் தேவையில்லை. நாம இன்னும் பிறந்த மாதிரி இருக்கோம். அதுக்கப்புறம் எதுக்குடா போட்டுக்கிறது சட்டை, போட்டு தைக்கிறது உப்பு. நாய்களுக்குள்ள சாதி இருக்கியா? ஆனா மனுஷன் போது நமக்கு சாதி இருந்தா என்ன தப்புன்னு கேக்குறேன். ஜாதியில தேவைப்பா, தேவை ஸ்டார், தேவை. ஐயோ பின்னால நின்னு யாரா சுட்டது? கோழப்பையில ஆம்பளையா இருந்தா முன்னால வாழாட. நான் தேவண்டா. இதுக்கு தேவை பம்முடியாடா. என்ன அழகா நெத்தி நிறைய பட்டி அடிச்சு கழுத்து வரைக்கும் பட்டப்பட்டு வந்திருக்கா ஐயா. இவன் தாண்டா குழந்தை முகத்தில் குறையாத. இவனுக்கு உடம்பு இருக்க அளவுக்கு மூளை கிடையாது. அதனால இந்த கோப்பையை அவனுக்கு கொடுக்காதீங்க. நீ ஒரு வீரனை அடிச்சிருந்தா நானே தலைமை வாங்கி இந்த கோப்பையை உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். நீ அடிச்சது ஒரு பிள்ளை பூச்சிய. அதனால உனக்கு ஒரு வெஞ்சன கிண்ணம் கூட கிடையாதுடா. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிவிட்டு மேடையை விட்டு இறங்கி சென்ற போது அவ்வழியாக காரில் வந்தவர்கள் பாரத் மாதா கி ஜெய் என கோஷமிட்டுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த திமுகவினர் அந்த காரை வழிமறித்து தாக்கினர். உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும். क्या बोलता? அதாவது செட்டு சால்ட் आता है, पानी आता है, फॉल्ट आता है, तंडरा होता है. अगर मैं एनसीपी की बात करूं तो एनसीपी पर भी करीब 70,000 करोड़ रुपए के घोटालों का आरोप है. दिल वाले कुछ देने चा அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வழியலாம். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? எச்ச கையால காக்கா கூட ஓட்ட மாட்டான். ஆனா எலி புழுக்கைய வச்சு எப்படி சம்பாதிக்கலாம்னு யோசிப்பான். அது வேற யாரு? நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தான். கண்ட கண்ட ஆளுங்களெல்லாம் சல்யூட் அடிச்சு இந்த கையே ஊஞ்சி போச்சு. இப்படி ஒரு உண்மையான ஒரிஜினாலிட்டி கிடைக்கும் போது சமீபத்துல ஆருத்ரால 1000 கோடி கொள்ளையடிச்சது ஊருக்கே தெரிஞ்சு போக அந்த பணத்தை பதுக்கிறதுக்காக லண்டனுக்கெல்லாம் போயிட்டு வந்தா இந்த கைப்புள்ள. ராசா மாணிக்கம், நீ எங்க இருக்க? என்ற சாமி. ஆனா இந்த சில்லறை வேலை எல்லாம் பண்ணி கொள்ளடிச்சது போதாம இப்போ பெரிய லெவல்ல கொள்ளை அடிக்க ரெடி ஆயிருக்கு இந்த ஆட்டுக்குட்டி. எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க.
அதாவது ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லார்கிட்டயும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான் இந்த அண்ணாமலை. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்கம் டாக்ஸ், இடி, வெளிநாட்டு பண பரிமாற்றம் சம்பந்தப்பட்ட வழக்கு, அதுக்கப்புறம் உங்க பிசினஸ்க்கு தேவையான எல்லாமே ஒன்றிய அரசோட பவரை யூஸ் பண்ணி நானே பண்ணி தரேன்னு அந்த தொழிலதிபர்கள் கிட்ட பேரம் பேசிருக்கு இந்த ஆட்டுக்குட்டி. என்னடா குழப்பம் சொல்றேன். ஒண்ணு இல்லையா, ஒரு குழப்பம் கிடையாது, ஒரு குழப்பம் கிடையாதுயா. உங்க பின்னால ஒருத்தர் நிக்கிறான் பாத்தீங்களா, அவனை மட்டும் நம்ம ஆளுங்களை விட்டு பிடிச்சு வர சொல்லுங்க, உங்க குழப்பம் தீர்ந்து போகும். அந்த வகையில எல்லா தொழிலதிபர்களுக்குமே அவங்களோட எல்லா ரகசியமும் தெரிஞ்சவங்க அவங்களோட ஆடிட்டர்ஸ் தான். அந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயே பெரிய பணக்கார பிசினஸ் மேன்ஸோட கணக்கு வழக்க ஹேண்டில் பண்ற 15 ஆடிட்டர்களை கையில வச்சிருக்க ஆட்டுக்குட்டி. இப்படி சோறுங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்களை கடந்த ஒரு வருஷத்திலேயே கையில வச்சிருக்கான். இவங்களோட ஃப்ராட் தனத்துக்கெல்லாம் பாஜக பவரை யூஸ் பண்ணி சொம்பு தூக்குறேன்னு கோடி கோடியா கொள்ள அடிச்சிட்டு இருக்கு இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா, அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். நீ வேணும்னா பாரு அண்ணாமலை, என்னைக்காவது உன் ஃப்ராட் தனம்லாம் வெளியே தெரிஞ்சு உன் பொழப்பு நடுத்தருவுல சந்தி சிரிக்க போகுது. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. பாஜகவினரின் ஆர்ப்பாட்ட பேரணியை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு காவல் நிலையங்களில் இருந்து 400 போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். என்ன எல்லாரும் நம்மளே குறுகுறுன்னு பாக்குறாங்க? ஓஹோ, கடையே அலாட்டா இருக்கா? நிலையில் மழைக்கு ஒதுங்கிய போலீசார் திடீரென பேரிகார்டுகளை சரி செய்து தயாராகினார்கள். ஆஹா, சூனா போனா அருமை வறுமைக்கு ஆபத்து. இதை பார்த்து பயந்து போன பாஜகவினர் பேரணிக்காக நாங்கள் வரவில்லை, நாங்கள் டீ குடிக்கதான் வந்தோம் என்று கூறி அனைவரும் டீ கடைக்குள் படையெடுத்தனர். பெருசா பேசுற பயன்சாகிற ஆளை பார்க்காத வரைக்கும் அப்படித்தானுங்கண்ணா, ஆளை பார்த்தா போத்திட்டு போயிருவீங்கண்ணா. இந்த சம்பவத்தால் அங்கு சிரிப்பலை ஏற்பட்டது. உனக்கு வேற என்னப்பா ஆபத்து வந்தவன அப்படியே கஸ்டமரா மாறி கிளம்பிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தோட கவுன்சிலர் எம்எல்ஏ இருந்தா அவர் ஒரு வீட்டுல இருக்க மாட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்துக்குன்னு ஒரு பண்பாடு வச்சிருக்காங்க. அவங்க காலையில் ஒரு வீட்டுல இருப்பாங்க, சாயந்தரம் ஒரு வீட்டுல இருப்பாங்க. என்னடி வாய்ஸ் இது? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜீன் அது. அதாவது எல்லாரையும் உங்களை மாதிரி நினைச்சிடக்கூடாது. நம்ம பொதுவா என்ன நினைப்போம், நம்ம எப்படி இருக்கோமோ அப்படிதான் நம்ம அடுத்தவங்களை நினைப்போம். ஐயா, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள உறுப்பினர்களோ கவுன்சிலர்களோ யாரோ ஒருத்தங்க அவங்களோட வீட்டில் தங்கலை அப்படின்னா, அவங்க வீட்டில் தங்கலைங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்கள் கேட்டால் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? என்ன பங்குதெல்லாம் நாங்க பாதலாம். சரி, வீட்டில் தங்காதவங்க வேற எங்கே போகிறாங்க? உங்கள் வீட்டுக்கா வராங்க? ரொம்ப அடிக்கிறான்டா இவன். பாஸ் உங்களை ஓவரா கும்மிட்டு போயிட்டான். ஏன் நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானே, உனக்கு பொது தளத்தில் எப்படி பேசணும்னு தெரியாதா, ஒரு பதவிக்கு உண்டான மரியாதை என்னன்னு தெரியாதா அப்படின்னு நாங்கள் கேட்டோம்னா உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஆனால் கவலைப்படாதுங்க, நாங்கள் அப்படியெல்லாம் கேட்க மாட்டோம்.